ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தர்ஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டையில் ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு விசேஷம் நடக்குதுங்க. கோட்டை மாரியம்மன் கோவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி அம்மாப்பேட்டையில் வந்து கன்னிமாரியம்மன் கோவில், முன்னாடி இருக்கிற காஞ்சிநாதன் கொடுத்த கோவில் மாரியம்மன் கோவிலில் சரியான இன்னைக்கு விசேஷம் பார்த்திங்கன்னா. நேற்றுக்கு வந்து கன்னிமாரியம்மன் கோவிலில் வந்து ஒரு விசேஷம் நடந்தது. அந்த நிகழ்வை தான் வந்து வீடியோவை போட்டுருக்கேன். மக்களாகிய நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. கோயிலுக்கு வந்து அம்மன் வழிபாடு வந்து ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் அட்டகாசமாக இருந்தது. நீங்களே வந்து பாருங்கள். செம்ம சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. சாமி அலங்காரத்தில் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க பாருங்கள். ரசமான அலங்காரமாக இருந்ததுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த அன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து சரியான விசேஷமாக இருக்குதுங்க. கடைசி 2 நாள் பண்டிகையில் வந்து சூப்பராக அருமையாக பண்ணியிருப்பாங்க அலங்காரத்தோட. இன்னும் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா தேரெழுத்தல் இருக்குது. அதுபோக வண்டி வேடிக்கை அப்படின்றது வந்து எல்லாருமே வேஷம் போட்டுட்டு வருவாங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே வேஷம் போட்டு வந்து பார்ப்பாங்க. அந்த நிகழ்ச்சியும் வந்து நடக்கும். எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியாக லைவ்லி அப்லோட் பண்ணுவேன், வீடியோவையும் காட்டுவேன். பாருங்கள் மக்களே, பாருங்கள். எல்லாம் ஒரு ஆட்டம் பாருங்கள். குழந்தைங்களுக்கு சரி, பெரியவங்களுக்கு சரி, குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஆட்டம் பார்த்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், குட்டி குழந்தை பாருங்கள் என்ன ஆட்டம் போட்டுருக்கீங்கன்னு. சரியான ஆட்டம் போடுவீங்க, சூப்பராக இருக்குது எல்லாருமே. அந்த ஆட்டம் வந்து அந்தளவுக்கு டான்ஸ் வந்து சூப்பராக அடிச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இது வந்து கன்னிமாரியம்மன் கோயில் கடைவீதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அளவு குத்திக்கிட்டு ஊரில் வருவாங்க. வெடி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்ததுங்க, உண்மையுமே நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெடி வச்சாங்க அப்படின்றது ஆட்டம் போட்டு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம எல்லாருமே எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடி வந்து சிறப்பான அண்ணாவுக்கு கூட்டம் பாருங்கள். இங்கே போக முடியல, அந்த அளவுக்கு வந்து அம்மா கட்டலாம் சரியான கூட்டம். அளவு குத்தி எல்லாருமே வந்து ரவுண்ட் போயிருந்தாங்க. தனித்தனியாக இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அளவு குத்துறது தனியாக ஒரு வண்டி வச்சு அவங்களுக்கும் ஸ்பெஷலாக தனியாக போவாங்க. சூப்பராக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு எவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு சரியான கூட்டம் கூட. 2 நாள் கழிச்சு வண்டி வேடிக்கை நடக்கிறப்போல கால் வச்சு நகர்த்த முடியாத அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா வெயிட் அண்ட் வாட்ச். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைவாக போடுறேன், வீடியோவும் எடுத்து தரேங்க. கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பசங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆகிட்டு தனியாக ட்ரம்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு இதுங்க, தனித்தனியாக ஒரு சிலர் வந்து டேர் போட்டு தனியாக ஆட்டை வச்சு அதில் வந்து வந்துருக்காங்க. தனியாக தாரதப்பட்டை வச்சு தனியாக அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு அளவு ஊற்றிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு
தீபாராதனை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சாப்பாடு வச்சுருந்தாங்க. அதை படைச்சிட்டு எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மன் அலங்காரத்தில் வந்து சூப்பராக இருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கங்க. கோயில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மக்களாகிய நாம் அந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். எல்லாம் இறைவனுடைய அருளை வந்து பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், கேட்டுக்கிறேன். அம்மன் அலங்காரத்தில் வரவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். பொங்கல் வச்சு எல்லாருமே கொண்டாடினாங்க. அதே சேம் ஊர்வலத்திலும் எல்லாரோடையும் கலந்துக்கிட்டு சிறப்பாக கொண்டாடினாங்க. ஸோ தீபாராதனை ஃபைனலாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.